காயின் தான் இதெல்லாம். ஒரு பீஸ் 300 ரூபாய். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இவன் எடுத்தோடனே மூர் மார்க்கெட் சந்தையை காட்டாமல் டீ கடை வீடியோவை காட்டிகிட்டு இருக்கானு பார்க்காதீங்க. இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அதனால் ஒரு டீயை போட்டுட்டு மூர் மார்க்கெட்டோடைய பயணம் இனிதே நம்ம வந்து தொடங்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து மூர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது இந்த வெளியில் இருக்க ஃபஸ்ட்டு கடையை தான் நான் வந்து பார்க்க போனோம். இங்கே வந்து நிறைய பொருள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு கண்ணில் பட்டது இந்த ஒரு மசாஜர். இது வந்து ஒரு டால்ஃபின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மசாஜ் பண்ணுற மிஷின். இது வந்து 400 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நம்ம எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஜெட்ஸ்கி பைக் மாதிரி இருக்குல்ல, தண்ணியில் போகிற அந்த பைக் மாதிரி. ஸோ இது ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் ரிமோட் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை பார்த்து அப்படியே வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன குட்டி டிவி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வந்து இதில் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ரெக்கார்ட்ஸு, மெயினாக வந்து தமிழ் டைட்டில் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த சின்ன டிவி வந்து பார்த்துங்க, அது வந்து 2500 கிட்ட சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிலிப்ஸுடைய ஒரு ஏஎம் பாக்கெட்டு ரேடியோ ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் டவுட்டாக இருந்தது. ஸோ அதை வச்சாச்சு. பேனசோனிக்கோடைய ஒரு சின்ன பாக்கெட் எஃப்எம் வந்து இருந்தது. இது வந்து அவர் வந்து செக் பண்ணியே காட்டினார். ஸோ நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து அந்த பேக் டோர் இல்லை. இங்கே வந்து ரிலையன்ஸோடைய சிடிஎம்ஏ மோடம் ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒரு காலத்தில் இது வந்து ரொம்பலாம் ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய மைக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மைக் வந்து நம்மள மாதிரி யூடியூபர்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரி டெல்லிங் யூடியூப் சேனல்ஸு, பாட்காஸ்ட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மைக்கை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2500 சொன்னாங்க. இந்த பின்னாடி பேக்கில் இருக்க போர்ட்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஸ்விட்செலாம் வந்து கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக தெரிஞ்சதால் வந்து நான் இதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ அந்த இஷ்யூ கொஞ்சம் தெரிஞ்சதால் நான் வந்து அதை வாங்கிக்கல. ஸோ ரேட்டு கம்மி பண்ணி தரேன்னாங்க. இருந்தாலுமே நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம். அதுக்கப்புறமா சோனியோட ஹோம் தேட்டர்ஸு, அதுக்கப்புறமா அந்த டிவிடி பிளேயர், அப்புறமா வந்து டைப் ரைட்டிங்ஸு, பிரிண்டர்ஸு, ஒரு கீபோர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் வந்து ஓரளவுக்கு நான் கேட்டு சொல்லியிருக்கிறேங்க. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ரேட்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இங்கே வந்து இந்த சின்ன டேப் ரிகார்ட்ஸு, சில பூம் பாக்ஸு, ஹேண்டி கேமராஸு, அதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. பிலிப்ஸோடைய ஒரு சின்ன ஒரு பாக்கெட் கேசட் பிளேயர் ஒன்று இருந்தது. ஸோ இது பாருங்களேன், இந்த கேசட் பிளேயர் வந்து அவுட் லுக்லாம் வந்து நல்லா இருந்தது, ஆடியோ கேசட் பிளேயரு. ஸோ ஆனால் அது ஒர்க் ஆகுதா என்னது அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய வந்து இந்த ரோட்ரி ஃபோன்ஸு, ட்ரிங் ஃபோன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஃபோன்ஸ் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நான் கூட வந்து மழை வந்துடும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலுமே வந்து லைட்டாக அப்படி தூறல் மாதிரி போட்டுச்சு. ரொம்பவே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு சில கடைகள் இல்லை. ஸோ இருக்கிற கடையை வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்களேன், எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி டார்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 12 இன்ச்சு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பெருசு, ரொம்ப பெரிய சைஸு. ஸோ இவர் வந்து கடை போட்டிருந்தார். நாம் பார்க்குற நேரத்தில் ஆள் இல்லை. இல்லைனா வந்து அதோடைய ரேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கடையில் வந்து நிறைய இந்த பிராஸ் ஐட்டம்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, பழைய கால பொருட்கள், அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தார். ஸோ வழக்கம் போல் வந்து இங்கே நிறைய ஆம்ப்பு, டிவிடி பிளேயர்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். சோனியோட ஒரு ஹெட்செட் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா பீட்ஸோடைய ஒரு ஹெட்செட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கிட்டார்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. இப்போ தான் ஒவ்வொரு பொருளாக வந்து நிறைய எடுத்து வச்சுட்டு அப்படியே கடையை வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருந்தோம். இந்த கிட்டார் வந்து நல்லாவே இருக்குது. 2 கிட்டார் இருந்தது. ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி அதிகமாக தெரியாதுங்க. ஸோ இருந்தாலும் வந்து லைட்டாக ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ தான் வந்து கடைகள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. நான் மார்னிங்கே வந்து வந்துட்டேன். ஸோ வாங்க அடுத்த கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கைஸ், இங்கே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒன்று பார்த்துங்க. இது வந்து கேன்பாரா அப்படின்னு பேர் போட்டிருந்தது. இது மேபி ஃபேமஸான ரேடியோவா இல்லைன்னா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து இது இப்போ தான் பார்க்குறேன். வால்வ் ரேடியோ கிடையாது, ஜஸ்ட் இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ தான். பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவுட்லுக் வந்து நல்லா இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அது எடுக்கலை இன்றைக்கி. ஸோ ஒரு சின்ன குட்டி டிவி ஒன்று பார்க்க முடியுதுங்க. அடுத்த இன்னொரு ஷாப்பில் ஒரு பெட் டேப் ரிகார்ட் இருந்தது. ஸோ இவர்கிட்ட நிறைய ட்ரோன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சின்ன டிவி வந்து 3500 சொன்னார். காய்ஸ், இன்றைக்கி இந்த கடையில் இந்த பழைய ட்ரோன்ஸு, அதுக்கப்புறமா விஆர் பாக்ஸு, இந்த பூம் பாக்ஸு, டேப் ரிகார்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து இந்த வாரம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா டைனோராவில் டேப் ரிகார்டுங்க.
நான் இப்போ தான் வந்து டைனோரால டேப் ரெக்கார்டு மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ கைஸ், ஒரு கடையில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த கடையில் தான் வந்து நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்காரர்கிட்ட வந்து நிறைய டைட்டில் ரெக்கார்ட்ஸ் வந்து குடோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புருஷவாக்கத்தில் தான் வந்து மெயின் பிரான்ச் இருக்குது. இந்த மூர் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன கடை தான். மெயினாக வந்து நாங்கள் குடோன்ஸ் வந்து புருஷவாக்கம் தானா ஸ்ட்ரீட்டில் வந்து வச்சுருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க யாராச்சும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவரே அந்த குடோன் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன டைட்டில் வேணுமோ அதை வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வால் ரேடியோஸு, இன்னும் சில திங்ஸ், இந்த கிராமஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணணுங்களாம். ஸோ அப்போ தான் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மூர் மார்க்கெட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அவரே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காலையில் ஒரு 11 o'clock வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவருடைய பேர் வந்து அண்ணாமலை, சரிங்களா? ஸோ யாருக்காவது தேவைப்படுறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள். சார் என்னென்ன டைட்டில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய வந்து இந்த 33, அதுக்கப்புறமா 45, அதுக்கப்புறமா இந்த பழைய நம்ம இந்த கிராமோஃபோனில் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, மண் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸுமே கூட வச்சுருக்கிறாரு. ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் கிராச்சஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுவுமே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது ஏன் மண் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து வினைல் ரெக்கார்ட் மாதிரி கிடையாது, இந்த பிளாஸ்டிக்கில் செய்கிற மாதிரி கிடையாது. ஸோ அது நான் வந்து இங்கேவே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கிறாரு. நான் அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். கைஸ், நம்ம பல்லாவரத்தில் நிறைய ரெக்கார்ட்ஸ் பார்க்க முடியும். ஆனால் தமிழ் டைட்டில் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து கவரோடு இருக்கிற மாதிரி பார்க்குறதுமே வந்து பல்லாவரத்தில் கொஞ்சம் கஷ்டங்க. இவர்கிட்ட நிறைய வச்சுருக்கிறாரு. ஸோ டேமேஜ் இல்லாமல், கிராச்சஸ் இல்லாமலும் வந்து நிறைய இருக்குது. எனக்கு வந்து ஒரு டைப் ரைட்டிங் ஒன்று மிஷின் எடுத்து காட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவர் இப்போ தான் வந்து கடையிலேருந்து எல்லா பொருட்களுமே எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தார். ஸோ ஒவ்வொன்றா ஒரு பொருட்களாக வந்து எடுத்து காட்டினார். நம்ம கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார், நல்லா பதில் சொன்னார். ஸோ யாராச்சும் ஐடியா இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் டைரெக்டாக. இது வந்து எப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியே இருக்குது பார்த்திங்களா, அங்கேயே இருக்கும் இந்த கடை. ஸோ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதான் இந்த மண் ரெக்கார்டு பற்றி பேசணும் பார்த்திங்களா, இதுதான் அந்த மண் ரெக்கார்டு. இது ஏன் மண் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஷெலாக் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் தான் வந்து இது வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது இது ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் மாதிரி, பிசின், சுண்ணாம்பு, அதுக்கப்புறமா மண், ஸோ இந்த மாதிரி சேர்த்து வந்து இது ரெடி பண்ணுறதா டீட்டெயில் போட்டிருந்தது நெட்டில். ஸோ அதனால தான் இது வந்து கீழே விழுந்ததுமே வந்து உடஞ்சிருமா. ஸோ அதனால் இது வந்து வழக்கமாக மெக்கானிக்ஸ்லாம் வந்து இது வந்து மண் ரெக்கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸுமே வந்து இருந்தது. ஆனால் கொஞ்சம் கிராச்சஸ் நிறைய இருக்குங்க. நல்ல பீஸ் வந்து குடோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 or 400 சம்திங் அதுக்குள்ளே வந்து சொன்னார். நல்ல பீஸும் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்டு விண்டேஜ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, பூம் பாக்ஸு, நிறைய வால் ரேடியோஸு, ஃபோட்டோ, ஆன்டிக் கேமராஸும் வந்து மிக்சிங்காக வச்சுருக்கிறாரு இவர் கடையில். ஓகேன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த 33 RPM ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நல்ல நீட்டான கண்டிஷன்லேயே வச்சுருக்கிறாரு. 45 வச்சுருக்கிறாரு. 78 நம்ம கிராமோஃபோனில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, 78 ரெக்கார்ட்ஸ், அதாவது மண் ரெக்கார்டு சொல்கிறாங்களே, ஸோ அது வந்து நிறைய வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. எல்லாமே வந்து கவர் இருக்குங்க, அப்படியே அந்த ஆடியோ கவரோடு இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து மெயின். இவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து அந்த கவர்லாம் டேமேஜ் ஆகாமல் அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை வாட்டி கடையை க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க, இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். நான் உள்ளே வந்து ஒன்று எடுத்து பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீட்டாக இருக்குது பாருங்கள். கிராச்சஸ்லாம் வந்து அதிகமாக கிடையாது. லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பக்காவாக யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து வினைல் ரெக்கார்ட்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக கீழே போட்டாலும் வந்து உடையாது. ஸோ அந்த ரெக்கார்ட் ஷெலாக் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து மண் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து கீழே விழுந்துச்சுன்னா உடைஞ்சிரும் கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஸோ மக்களே, மூர் மார்க்கெட் வந்து இதனால தான் இவ்வளோ டிமாண்டாக இருக்குதுங்க. அதாவது டிமாண்டாக இருக்கிற பொருளில் வந்து இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ரேரான ஐட்டம்ஸ் வந்து மூர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளோ டிமாண்டு. ஸோ இங்கே கிடைக்கிற பொருளுக்கு வந்து எல்லாருமே வந்து இவ்வளோ டிமாண்ட் பண்ணி விற்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறதால வந்து இந்த மார்க்கெட் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பழையங்கால பொருட்கள் வந்து நிறைய மூர் மார்க்கெட்டில் இருக்கும். நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் ஆல்ரெடி அவர் கொஞ்சம் பழக்கமானவராக இருந்தால் ஓகே,
இல்லை புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொருட்களை வந்து எதுவுமே தொடாமல் ஃபஸ்ட்டு ரேட்டை பேசுங்க. பிடிச்சிருந்தா சரி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் வந்து பதில்கள் வந்து சரியாக சொல்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ எனக்குமே அந்த அனுபவம் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து இவர் வந்து சூப்பருங்க, எல்லா கேள்விக்குமே பதில் சொன்னார். பேனசானிக்கோடைய ஒரு ஃபேக்ஸ் மிஷின் ஒன்று இருந்துச்சுங்க இந்த கடையில். ஸோ பேப்பர் ஃபேக்ஸ் மிஷின், அதுக்கப்புறமா உள்ள ஒரு வால் ரேடியோ இருந்தது. ஸோ இந்த வால் ரேடியோ வந்து ஃபைனல் ரேட் வந்து 6500, என்கிட்ட 7500 சொன்னார். 6500னா லாஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த பெயிண்டிங்ஸு, வின்டேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அதெல்லாம் வந்து நிறைய மிக்சிங்காக இந்த கடையில் வச்சுருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2 குடோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அங்கேயும் வந்து நிறைய திங்ஸ் இருக்குங்களா. ஸோ வேறு என்னெல்லாம் வந்து மோர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு வந்து அடுத்தடுத்த கடைகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகலாம். ஸோ இந்த கடையில் அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று கூட வச்சுருந்தாருங்க. ஸோ பழைய ரெக்கார்ட் பிளேயரு, அதுக்கப்புறமா டைப்ரைட்டிங் மிஷின்ஸு, இந்த ட்ரைபாடு, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற மைக் வைக்கிற ட்ரைபாடு இருந்தது. கிராமோஃபோன்ஸு, இது வந்து ஒரிஜினல் கிராமோஃபோன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. மேபி இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரிப்ளிகா அதுவாக தான் இருக்கும். ரிப்ளிகானா அச்சஸெல்லாம் அதே மாதிரி உருவாக்குறது. காய்ஸ், இன்றைக்கி மூர் மார்க்கெட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயில் அதிகமாக இல்லை, அதனால் நிறைய பொருட்கள் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தடுத்து கடைகள் வருது, அங்கே என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான பொருட்கள், பழங்காலத்து பொருட்கள், நிறைய பழங்கால நாணய கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க, பழைய கிளாக்ஸு, அதுக்கப்புறமா ப்ராஸ் ஐட்டம்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து நிறைய நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க அடுத்தடுத்து நம்ம கடைகளில் வந்து பார்க்கலாம். இந்த கடையில் வந்து நிறைய ப்ராஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா இந்த வின்டேஜ் மாதிரியே மாடல்ஸு, ரிப்ளிகா மாடல்ஸு, நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த கடையில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பெஷலி காயின் கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட காயின் கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. நிறைய மன்னர் காலத்து காயின்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த விளக்கு பாருங்களேன், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்குது. அப்படியே அது தேய்ச்சோடனே அந்த ஜீனி வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விளக்குகள், அதுக்கப்புறமா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அதோடைய ரிப்ளிகா மாடல்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எனக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு கிளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா ஆஃபீஸு அந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காயின் கலெக்ஷனுக்கு வருவோம். நிறைய இந்த செம்பு காயின்ஸு, பித்தளை காயின்ஸு, அதுக்கப்புறமா இந்த நம்ம காலத்தில் யூஸ் பண்ண 10 பைசா 20 பைசா, அதுக்கும் முன்னாடி அந்த ஓட்டக்காலனெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த காசு, அதுக்கப்புறமா மன்னர் காலத்து காசுலாம் சொல்கிறாங்க. இது வந்து முகலாயர்கள் பயன்படுத்திய காசுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இது 100% ஒரிஜினல் தான் அப்படின்ட்டு. ஈச் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 சொல்கிறாங்க. மேபி அவ்வளோ பழமையான மன்னர் காலத்து காசு எப்படி 200 ருபீஸ் கொடுக்க முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மியூசியத்தில் தானே இருக்க வேண்டிய பொருளாக இருக்கும். மேபி அது எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் இருந்தது. ஸோ அதே உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் கேட்டேன் இது வந்து ஒரிஜினல் தானே அப்படின்னு. ஒரிஜினல் தான் சொன்னார். ஸோ இந்த கல் பார்க்குறீங்கள, இந்த கல்லை வந்து அவர் வந்து எரிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது ஏன் எரிக்கல் சொல்கிறாருன்னு தெரியல. வானத்துலேருந்து விழுந்த எரிக்கல்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஹைப் இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாசாவில் இருக்கும், இல்லை இஸ்ரோவில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து இது வந்து எரிக்கல் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற வானத்துலேருந்து விழுந்த எரிக்கல் கிடையாது. இது வந்து லாவா ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அக்வாரியம் பிளான்டேஷன் டேங்க்லலாம் உள்ளே வைப்பாங்க. நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், லாவா ராக். அந்த ராக்கை தான் இவர் வந்து எரிக்கல்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்தது. ஒரு பீஸ் வந்து 300 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எரிமலை குழம்பு வந்து வெடிக்கும் போது அந்த எரிமலை குழம்பு மாதிரி வந்து அது அப்படியே பாறையாக இறுகிடும். அதுதான் வந்து லாவா ரேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லாவா ரேக்ஸ் தான் வந்து இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு வந்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம் சின்னதாக. நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறது அனுமதிக்கிறது கிடையாதுங்க. நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவர்கிட்ட கேட்டு தான் அனுமதி வாங்கி தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்குறோம், சரிங்களா? ஸோ இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பழைய கால பொருள் வச்சுருக்குறாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் சேர்த்து வச்சுருக்குறாங்க.
ஸோ ஒவ்வொன்றும் வந்து சேகரிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். அந்த டைமு, அந்த பொருளை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு தான் காஸ்ட்டு. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து இவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது மேபி இருக்கலாம். அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இது இவ்வளோ வருஷம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறோம், பாதுகாப்பாக வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி கேளுங்க, நாங்கள் வந்து கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுத்துருவோம் அப்படின்றது தான் வந்து மூர் மார்க்கெட்டில் நிறைய கடைக்காரங்களுடைய ஒரு பதில். நம்ம வந்து ரீசனபிளாக பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான் சேஃப் அண்ட் சைடாக இருக்கும்னு நான் என்னுடைய சைட்லேருந்து சொல்கிறேன். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், நம்ம வீடியோவுடைய எண்டு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலாம். நாளைக்கு வந்து பல்லாவர சந்தை போகிறதா நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து தான் வந்து ஈவினிங் வந்து பல்லாவர சந்தை வீடியோவும் வரும். அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஸோ கைஸ், நீங்களும் வந்து மூர் மார்க்கெட் வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பர்ச்சேஸ் பண்ணல அது அடுத்தது. ஆனால் வந்து நம்ம இங்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய இந்த ஹாபி ரிலேட்டடான இந்த கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க இவங்களாம் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு சேகரித்து பொருட்களை வைக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருந்தது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பயணம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்ததால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நீங்களே சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. ஸோ மக்களே, இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.